ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சுத்திரம். ஜீசஸ் ஐட்டுக்கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நானும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரை நாங்கள் துதித்து ஆராதிக்க கத்தர் கிருபை செய்தார். கத்தருக்கு கூடான கொடிய நன்றி. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை எடுத்து வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, ஏன் இதை குறித்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற காலம் அல்ல இது. கொண்டாட வேண்டியதான். அவரோட பிறந்த நாள் என்பதற்காக, பிறந்தார் என்பதற்கான ஒரு அத்தாரிட்டிக்கு கண்டிப்பாக நம்ம கொண்டாட வேண்டும். ஆனால் அவர் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற அவர் பிறந்த ஒரு குழந்தை. பிரியமானவர்களே, அவர் நமக்காகவும் நம் பாவ சாபங்களுக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு தேவாதி தேவனாக அவர் பிறந்தார். சரி, ஓகே. பாருங்கள், அவர் எதுக்கு வந்தாராம்? மனுஷகுமாரன் பாவியான மனுஷ கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, அவர் கல்லறையில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி மறித்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு என்ன கொண்டு போகிறாங்க அந்த ஸ்திரீகள்? கந்தவர்க்கங்களை கொண்டு போகிறார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கடவுளை மறித்தார் என்று ஒரு சில பேர் என்ன பண்ணுறதில்ல, இயேசுவை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் அவர் எங்கே இல்லையா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, அவர் ஏன் வந்தாருன்னா, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். எதுக்கு இங்கே தேடுறீங்க? அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளே அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இதை தான் நான் சொல்கிறாங்க. 11 பேருக்கு சொல்கிறாங்க. ஒரு தான் காட்டி கொடுத்துட்டானே, யூதாஸ்காரித். அதனால் ஒரு ஆள் குறைந்து விட்டார் 12 பேரில். இப்போ 11 பேருக்கு இந்த ஸ்திரீகள் மறித்தவர் எழுந்திருக்க மாட்டார்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க? கந்தவர்க்கத்தை கொண்டு போகிறார். ஆனால் அவர் அங்கே இல்லை. அவர் ரட்சிக்க வந்த தேவகுமாரன். அவரை போய் பூமியில் அடைத்து வைக்க முடியுமா? பூமி வானத்தை படைத்தவரை இன்றைக்கு அநேக பேர் என்ன பண்ணிடலான்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கிற போர் வச்சிடலான்னு பார்க்குறாங்க. அது பரவி திரிக்கிறது. அவரோட பூமிங்க, அவரோட படைத்த வானத்துக்கு கீழே இருக்கிற அநேக ஜனங்களை அவர் உருவாக்கினவர் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நினைக்கவும் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் இயேசுவை நம்பவில்லை. இயேசுவை வேண்டாம், எனக்கு இயேசு தேவையில்லை. ஒரு உலகமே கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸை நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வீண் பேச்சாக தோன்றுகிறது. ஏன் இதெல்லாம் இங்கே சொல்கிறீங்கன்னு என்று சண்டைக்கு வருகிறார்கள். கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஸ்டாரோ இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸோ அல்லது ஏதோ ஒன்று சாவி, ஏதோ ஒன்று புக்ஸு, பைபிள் ஏதோ ஒன்று விற்கிறாங்க. அதை அடித்து நொறுக்கிறார்கள். நான் நியூஸில் பார்த்தேன், யூடியூப் சேனல்.
பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது அப்படின்று பார்த்தால் அவர்கள் வீண் பேச்சாக தோன்றுகிறது. யாருக்கு? கூட இருந்த சீஷர்கள். ஆல்ரெடினா சொன்னார், நான் இதை குறித்து அவர் கலையிலே வந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அந்த தூதர்கள் சொல்லுகிறார், நீங்கள் அப்போவே சொன்னார், ஏன் நீங்கள் இங்கே வரீங்க, மரித்து போன இடத்துல ஏன் வரீங்க? அவனுக்கு உயிர் தந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் அறியாமல், அவரை நம்பாமல், அவரோட சொல்கிற வார்த்தையை அவங்கன்னா எப்படி இருக்கா, வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பிரியமானவர்களே, அவர் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஏன் என்றால் நாம் வாழவே. பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை போரும், பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை வேண்டாம், நரகத்தில் போகிறேன்னா பரலோகத்துக்கு போகிறேன்னா எனக்கு என்ன தெரியும் மரித்த பிறகு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா விலையேறப்பட்டது அறியாமல் இருக்கிறார்கள். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து யாக்கோபை பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். பிரியமானவர்களே, அதை கண்ணால் பார்த்த பிறகுதான் அவன் நம்பினான். கூட இருந்த பேதுரு கண்ணாலே பார்த்த பிறகுதான் நம்பினான். இப்படி அநேக கிறிஸ்தவம் ஏன் வளர்க்கிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, தன்னிலே, தன் குடும்பத்திலே, தன் வாழ்க்கையிலே நடந்த பிறகு, ஏதோ விஷயம் நடந்த பிறகு தான் கிறிஸ்து இயேசுவை அவர்கள் என்ன பண்ணுகிறார், நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகியில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர் மறித்து விட்டார் என்பதற்காக அவங்கள் மனநொந்து போயிருக்கார். ஆனால் பார்த்த பிறகு பேதுரு என்ன பண்ணுகிறார், நம்புகிறவராக இருக்கிறார். அவர்கள் பாருங்கள், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக பேருக்கு கூட இருந்தவங்களே மறைக்கப்பட்டிருக்கிறது. அறியாதவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பேதுரு பார்த்த பிறகு அவரை அறிந்து கொண்டார். அவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து, இந்த உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டார். அதே போல் அவங்க வாழ்க்கையில் ஜீரோவான பிறகு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிந்து கொண்டார். நயமாக கூப்பிடும்போது, நயமாக சொல்லும் பொழுது அவர்களை அடிக்கிறவர்களாகவும், துரத்துகிறவர்களாகவும், கொள்ளுகிறவர்களாகவும், புரட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது கடைசி காலம், கொண்டாட வேண்டியது தான். ஆனால் இது கொண்டாடுகிற காலம் அல்ல, இது எதிர்பார்க்கிற காலமாக இருக்கிறது. சரி, நான் இதை வேகமாக படித்து உங்களுக்கு நம்ம நிறைவேறதை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவங்கக்கிட்ட கேட்குறார். அவர்கள் ஒருவனாகி கிளையாப்பா என்பவன் பிரத்யுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். எருசலேமில் இப்படிப்பட்ட காரியம் நடந்து, ஒரு தேவ மனுஷன் பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டார், உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குது, நீ அந்நியனா, அதை கூட தெரியாமல் இருக்கிறியான்னு கேட்குறான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இயேசு கூட வருகிறார் என்பது கூட அறியாமல் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கூடவே இருந்தாலும் அவரை அறியாமல் சுற்றி திரிகிறவர்களாக தான் என்னை சேர்த்து இருக்கிறோம் சில நேரங்களிலே. அப்போ பாருங்கள், தம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாகிறது. அதாவது இது ஒரு அத்தாரிட்டி, இது
முடிந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளிலே இதை படிக்கிறோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது என்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரையும் தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பார்த்த பிறகுதான் இந்த வார்த்தை வருது, பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார். அவரை போய் அடக்கி வைக்க முடியுமா பூமியிலே? சரி. அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் சுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்கிறார். தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டவன் நான் தானே, அதை ஏன் நீங்கள் நம்பலை? யாவையும் விசுவாசிக்கும்படிக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை இவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிரியமானவர்களே, அவர் சாதாரண குழந்தை இல்லை. அவர் இப்படி பிறப்பார், வளருவார், இருப்பார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டதை மீண்டுமாக நீங்கள் புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்துவிதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிரியமானவர்களே, அப்படியாக அவரை குறித்து எழுதப்பட்டது நிறைவேறிவிட்டது. அவர் பிறந்தார், இப்படி மரிப்பார், இப்படி உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறிவிட்டது. அதே போல மீண்டும் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வருவார். நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அவர்கள் பேதுரு பார்த்த பிறகுதான் நம்பினார்கள். அதே போல அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். அவர் கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அதே போல பிரியமானவர்களே, உங்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறதா? இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அவங்க கண்களை அவர் திறந்த பிறகு அவர்கள் அநேக பேர் அவரை நம்பினார்கள். அதே போல நானும் இன்று நாளிலே சொல்லுகிறேன், நீங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பீர்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றி எத்தனை தீர்க்கதரிசிகள், சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளே இவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது வரைக்கும் நடந்து விட்டது. பின்பு அவர்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் இதோ வருவேன் என்று, எக்கால சத்தத்தோடு வருவேன், ஏகப்பண கோடியான சேனையோடு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்குள் வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். உங்களுக்கு வேண்டுமா? அவரை தேடுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், வேதத்தை படியுங்கள், அவரை அறிந்து கொள்ளுவீர்கள். பரலோக ராஜ்யம் மிக மிக சமயமாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.